பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரை. சோதரிக்கிறோம் ஆண்டவரை. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். இந்த மாலை வேலைக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். நம்ம துதிக்கிறோம் ஆண்டவரை. நீர் பெரியவர், நீர் சிறந்தவர், நீர் நல்லவர், நீர் போதுமானவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அவர் நாமம் உயர்ந்தது, அவர் வல்லமை உள்ளவர். ஆமென் ஆமென். அவர் பெரியவர், அவர் சிறந்தவர், அவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர், அவர் உண்மையானவர், அவர் உயர்ந்தவர், அவர் நல்ல தேவன், அவர் வல்ல தேவன், அவர் வாக்கு மாறாதவர். ஆமென். எஸ் டேடி, எஸ் டேடி. இந்த மாலை வேலையில் ஆமென். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரை, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம் ஆண்டவரை. மகிமைப்படுத்துகிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் பெரியவர், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரை. நீர் சிறந்தவர், நீர் பெரியவர், நீர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர், நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர், நீர் இரக்கமுள்ளவர் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரை. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. சோதரிக்கிறோம் ஆண்டவரை. ஹல்லேலூயா. எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரை. எல்லா துதியும் ஆமென், எல்லாம் ஆமென். உமக்கு நன்றி ஆண்டவரை. நன்றி ஆண்டவரை. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர், நீர் இரக்கமுடையவர் ஆண்டவரை. பரிசுத்தர், சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர். ஓயாமல் உம்மை ஆமென். பரலோகம் ஓயாமல் உம்மை துதித்து கொண்டே இருக்கும். டேடி உமக்கு நன்றி. நீர் பெரியவர் அப்பா, நீர் சிறந்தவர் ஆண்டவரே, நீர் நல்ல தேவன் ஆண்டவரே. உம்மை போல வேறு தெய்வம் இந்த உலகத்துல கிடையாதப்பா. நீர் மகா பரிசுத்தம் அல்லவரப்பா. நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் அசாதாரணமான பெரிய காரியங்களை செய்கிறவர். மகிமையான காரியங்களை நீர் செய்கிறவர் ஆண்டவரை. ஆமென். நீர் மகிமையானவைகளை செய்கிறவர் ஆண்டவரை. உயர்ந்தவர் ஆண்டவர். நீர் பரிசுத்தம் உள்ளவரப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த மாலை வேளைகளை உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரை. நீ நினைப்பதற்கும் நீ வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான நன்மைகளை நான் உனக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறவர். ஆமென். பிள்ளைகள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அவங்க வாழ்க்கையில நீங்க அதிகமா செய்ய போறீங்க ஆண்டவரை. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அவங்க வாழ்க்கையில நீங்க அதிக நன்மைகளை கொடுக்க போறீங்கப்பா. நீங்க கொடுக்க போறீங்கப்பா. ஒவ்வொருவருடைய தேவைகளை நீங்க அற்புதமா சந்திக்க போறீங்க ஆண்டவரே. ஆமென். எதெல்லாம் அவர்களுக்கு குறைவா இருக்கிறதோ எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நிறைவாய் மாற போறதுக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. ஆமென். டேடி, தேங்க்யூ டாடி. நீங்கள் எதிலெல்லாம் நீங்கள் குறைவுபட்டு இருக்கிறீங்களோ, நீங்க எதிலெல்லாம் நீங்க ஏமாற்றப்பட்டு இருக்கிறீங்களோ, எதெல்லாம் உங்கள் கையை விட்டு போனதோ எல்லாம் 2 மடங்கா ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போறாருன்னு நான் சொல்றேன். நீங்கள் இழந்து போனவைகள், உங்கள் கைவிட்டு போன காரியங்கள், உங்கள் வேலைகள், உங்கள் பணங்கள், உங்கள் பொருளாதாரங்கள், உங்கள் சுகங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ரெட்டிப்பாய் உங்களுக்கு திரும்ப கொடுக்க போறாரு. நீங்க பலமிழந்து நிற்கலாம், நீங்க சோர்ந்து போய் இருக்கலாம், நீங்க கண்ணீரோட இருக்கலாம், நீங்க புலம்பி கொண்டு இருக்கலாம். இந்த காரியம் வாய்க்காம போயிடுச்சே, ஆண்டவர் என்ன நினைக்காம போயிட்டாரா, நீங்க புலம்பலாம். மனிதர்கள் உங்களை நினைக்காம போயிருக்கலாம், ஆனா கர்த்தரோ உங்களை நினைவு கூறுகிறவர். ஆண்டவரோ உங்க மேல நினைவா இருக்கிறவர். அதனால நீங்க பயப்படவே வேண்டாம், நீங்க கலங்கவே வேண்டாம். என் கூட ஆண்டவர் இருக்கிறாரா, நீங்க சந்தேகப்படவே வேண்டாம். ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறாரு. என் குடும்பத்துல
ஆண்டவர் எங்க கூட இருக்கிறாரா? ஆமாங்க, உங்க கூட தான் ஆண்டவர் இருக்கிறாரு. ஆமாம். சில நேரங்கள்ல நீங்க பண்ண ஜெபத்திற்கு பதில் கிடைக்காம போயிருக்கலாம். நீங்க நல்ல ஜெபம் பண்ணிருப்பீங்க, சில நேரங்கள் தாமதம் தான் ஆயிருக்குமே தவிர அதை கர்த்தர் நீங்க கேட்டதை தராமல் ஒருபோதும் இருக்க மாட்டார். அவர் தருவார். ஆமென், ஆமென், ஆமென். அவர் கொடுக்கிற தெய்வம், அவர் கொடுக்கிற தெய்வம். ஆமென். அவர் அளந்தல்ல, அள்ளி கொடுக்கிற தேவன். அவர் கொஞ்சம் அல்ல, நிறைய, நீ கேட்பதை விட அதிகமா உனக்கு கர்த்தர் கொடுப்பாரு. நீங்க எதிர்பார்ப்பை விட, உங்கள் எதிர்பார்ப்பை விட அவர் அதிகமா உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு. இதெல்லாம் நீங்க கலங்கி நின்றீங்களோ, இதெல்லாம் நீங்க கண்ணீர் வடித்தீங்களோ, எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியா மாத்த போறாரு. மகிழ்ச்சி உங்க குடும்பத்துக்குள்ள வரும், உங்கள் பிள்ளைகளுக்குள்ள வரும், உங்க குடும்ப வாழ்க்கையில, உங்க தொழில்களுக்குள்ள, உங்க பிசினஸ்களுக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி வரும் சொல்றேன் இன்னைக்கு. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஆமென். நீங்க பயப்படாதீங்க. பயம் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பின்மாற்றத்துக்கு தான் கொண்டு போகும். தைரியமா இருங்க. ஆனா வசனம் சொல்லுது, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குவேன் ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். அப்பாவுடைய வலது கரம் உங்க மேல இருக்கு. அப்பாவுடைய வலது கரம் உங்களை தாங்கி நடத்துதுங்க. அப்பாவுடைய வலது கரம் உங்க கைய பிடிச்சு அவர் உங்களை நடத்துறாருன்னு சொல்றேன். நீங்க போகிற வருகிற இடமெல்லாம் ஆண்டவர் தூதர்களை கொண்டு உங்களை கண்மணியை போல பாதுகாத்து வர்றாரு. உங்க கைகளை பிடிச்சு அவர் உங்களை நடத்துறாருன்னு சொல்ற. உங்க மேல அவர் அக்கறை உள்ள தேவன், உங்க மேல அவர் கண்ணும் கருத்துமா இருக்கிற தேவன், உங்க மேல அவர் மிகுந்த நம்பிக்கை உள்ள தேவன், உங்க மேல அவர் அன்பான தேவன் நான் சொல்றேன். ஆமென், ஆமென், ஆமென். எஸ் 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 எஸ். நீங்க உடைஞ்சு போயிருக்கலாம், நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவரே, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேனே, என் வாழ்க்கையில அந்த நன்மையை பார்க்க முடியலையே, நான் இவ்வளவு வேதனைப்பட்டேனே, இந்த வியாதி இன்னும் நீங்களையே. நீங்கள் உடைஞ்சு போயிருக்கலாம். நீங்க உங்க வியாதி உங்களை விட்டு நீங்கும்னு சொல்லுகிறேன். உங்க பிரச்சனை உங்களை விட்டு மாறும்னு சொல்றேன். உங்க கண்ணீர் உங்களை விட்டு மறைந்து போகும்னு சொல்றேன். நான் கடனுக்குள்ள இருக்கிறேன்னு நீங்க சொல்றீங்களா? உங்க கடனெல்லாம் ஆண்டவர் மாத்துவாருன்னு நான் சொல்லுகிறேன். நீங்க கஷ்டப்படுறீங்களா? உங்க கஷ்டமெல்லாம் கடவுள் என்ன பண்ணுவார்? எல்லாம் மாத்தி போடுவாரு. எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு மாறும்னு சொல்லுகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ லார்டு, தேங்க்யூ லார்டு, தேங்க்யூ லார்டு, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். இருக்கிற இடங்க அப்படியே பிரைஸ் பண்ணுங்க, பிரைஸ் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால திறக்காத கதவுகள் உங்களுக்கு திறக்க போகுது. யாருக்கும் கிடைக்காத நன்மைகளை கடவுள் உங்களுக்கு கொடுக்க போறாருங்க. நீங்கள் காத்திருந்த காத்திருப்புகளுக்கு, நீங்கள் வடிச்ச கண்ணீர்களுக்கு, நீங்கள் பட்ட வேதனைகளுக்கு, நீங்கள் பட்ட அவமானங்களுக்கு உங்களுக்கு 2 மடங்கு அவர் பிளஸ் பண்ண அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறாருங்க. ஆமா, நீங்க பட்ட வேதனைகள், நீங்கள் பட்ட தரித்திரங்கள், கஷ்டங்கள், உங்க குடும்பத்துல வாட்டி வதைத்த வறுமைகள், ஆமென், எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்க போறாருன்னு சொல்றேன். மனிதர்கள் உங்களை நினைக்காம போயிருக்கலாம், மனிதர்களை உங்களை கண்டுகொள்ளாமல் போயிருக்கலாம், மனிதர்கள் உங்க மேல நினைவா இருக்காமல் போயிருக்கலாம், உங்களுக்கு ஒரு பொருளை தருவேன்னு உங்களை சொல்லி ஏமாற்றி இருக்கலாம், அல்லது உதவி செய்கிறேன்னு சொல்லி உங்களை ஏமாத்தி இருக்கலாம். நீங்க அவர்களை நம்பி இருக்கலாம், நீங்க நம்பினவர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம், நட்டாற்றலை விட்டிருக்கலாம், ஏமாத்தி இருக்கலாம், உங்களை புறக்கணித்து இருக்கலாம். ஆமா, நீங்கள் அவர்களை சிலரை நம்பி இருந்திருப்பீங்க, ஆனா ஏமாந்து போயிருப்பீங்க. ஆனா தேவனை நம்பினவர்களுக்கு ஒருபோது ஏமாற்றம் கிடையாதுன்னு சொல்லுகிறேன். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் செழிப்பார்கள் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, நீங்கள் கர்த்தரை நம்பும் பொழுது நீங்கள் செழிப்படைவீர்கள். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால சொல்லுகிறேன். அவரை நம்பினவர்கள் யாரும் வெட்கப்பட்டு போகவே இல்லை. ஆமென். ஆமா, ஆமா, தேவனை நம்புற பிள்ளைகள் வெட்கப்படுவதே கிடையாதுன்னு சொல்ற. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். அவரை நம்புற பிள்ளைகளுக்கு வாழ்வு உண்டு, அவரை நம்புற பிள்ளைகளுக்கு ஜீவன் உண்டு, அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் உண்டுங்க. அவரை இயேசு கிறிஸ்துவை நம்புகிற பிள்ளைகளுக்கு வாழ்வு உண்டுங்க. புதிய வாழ்க்கையை, புதிய தொடக்கத்தை, புதிய கிருபைகளை, புதிய வல்லமைகளை உங்க மேல இன்னைக்கு வைக்கிறாருன்னு சொல்லுகிறேன். எஸ் எஸ் க்ளோரி. எஸ் டேட், எஸ் டேட், எஸ் டேட். அப்படி நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் நிரப்புங்கப்பா. உங்களுடைய வனாந்தரம், எஸ்,
உங்களுடைய வனாந்தரம் வயல்வெளியா மாறுங்க. வயல்வெளியா மாறப்போகுது. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். வறண்டு போய் கிடந்த, காய்ந்து போய் கிடந்த, ஆமென், எல்லாம் செழிப்படைய போகுதுங்க. ஆசீர்வாதத்தின் மழை உங்கள் வனாந்திரத்துல விழும் பொழுது, ஆமென், நீங்கள் செழிப்படைவீர்கள் என்று சொல்லுகிறேன். ஆமென், நீங்கள் செழிப்படைவீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருந்த கடன், தரித்திரம் எல்லாம் இன்றையோடு அது முடிவுக்கு வருது. இயேசு நாமத்தினால சொல்றேன். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால சொல்லுகிறேன். இன்னையோட உங்க கடன் மாறுதுன்னு சொல்லுகிறேன். இணையோட உங்க பிரச்சனைகளுக்கு கடவுள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாருன்னு சொல்றேன். பலவீனமா உங்கள் பலவீனங்கள் இன்றோடு மறைந்து போகட்டும் என்று சொல்லுகிற இயேசு நாமத்தினால. கடன் பிரச்சனையா உங்க கடன் பிரச்சனைகள் எல்லாம் இன்னையோட மறையட்டும் என்று இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால சொல்லுகிறேன். கவலைப்படுறீங்களா, உங்க கவலைகள் இன்னையோட மறையட்டும். ஐயோ, துக்கப்படுறீங்களா, உங்கள் துக்கம் மாறி சந்தோஷமா நீங்க இருப்பீங்க. உங்கள் துக்கம் உங்களை விட்டு விலகட்டும் என்று சொல்லுகிறேன். ஆமா, உங்களை வாட்டி வதைத்த துக்கங்கள், உங்களை காயப்படுத்தின மனிதர்களுடைய வார்த்தைகள், வேதனைகள், நீங்க இருக்கிற இடங்கள்ல பட்ட அவமானங்கள், ஆமென், எல்லாம் இன்னையோட மறைகிறது இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். எஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறீங்கப்பா, அற்புதங்களை செய்கிறீங்க ஆண்டவர், அற்புதங்களை செய்கிறீங்கப்பா, அற்புதங்கள் செய்கிறீங்கப்பா, அற்புதங்களை செய்கிறீங்கப்பா. எஸ் எஸ் டேடி, எஸ் டேடி, எஸ் டேடி, எஸ் டேடி, எஸ் டேடி, எஸ் டேடி, எஸ் டேடி. ஆமா, இதுவரைக்கும் நீங்க பட்ட சிறைச்சாலைகள் எல்லாம் இன்னைக்கு முடிவுக்கு வருதுன்னு சொல்லுகிற இயேசுவின் நாமத்தினால. ஆமா, நீங்க பட்ட கஷ்டங்கள், நீங்க பட்ட வேதனைகள் எல்லாம் முடிவுக்கு வருதுன்னு சொல்லுகிறேன். அது வரைக்கும் யோசேப்பு சிறைச்சாலைகளை அவன் அனுபவித்துக்கிட்டு இருந்தான். ஆனா ஒரு நொடி பொழுதுல அவனுடைய அந்த சிறைச்சாலை எல்லாம் மறைந்து போகுது பாருங்க. அவன் ராஜாவாக மாறுகிறான், அதிகாரியாக மாறுறான். அத போல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நொடியில அவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய வல்லவருங்க. ஆமா, யோசேப்பை அதிகாரியா மாற்றினவர் உங்களையும் அதிகாரியா மாற்றுவார், உங்க பிள்ளைகளையும் அதிகாரியா மாற்றுவார். நீங்கள் இருக்கிற பட்டணங்கள்ல உங்க பெயர் கெட்டு போயிருக்கலாம், ஆனா நான் சொல்றேன், உங்கள் பெயர் பெருமைப்படுத்துவாருங்க. ஆண்டவர் சொல்ல, நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்றாரு. பெருமைப்படுத்துவார் உங்க பெயரை. எஸ், உங்க பெயர் அடிபட்டு போயிருக்கலாம், உங்க பெயர் கேவலப்பட்டு போயிருக்கலாம், உங்க பெயரை சிலர் சொல்லி நகைத்திருக்கலாம், உங்களை இழிவாய் பேசிருக்கலாம், உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பெருமைப்படுத்துவேன்னு சொல்றாரு, நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்றாரு. நான் பயப்படாதீங்க நீங்க. எஸ் எஸ் எஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். தைரியமா இருங்க, தைரியம், தைரியம். எஸ் டாடி, எஸ் டாடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். மகிமை கனம் எல்லாம் உமக்கு ஆண்டவரே, எல்லா மகிமையும் கனமும் உமக்கு அப்பா, உமக்கு 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 உமக்கு. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் பெரியவரப்பா, நீர் பெரியவரப்பா, நீர் பெரியவர். எஸ், க்ளோரி க்ளோரி, மகிமை 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 மகிமை. மகிமையின் பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம். எஸ், க்ளோரி 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 க்ளோரி. எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. ஆமென் 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 ஆமென். தேங்க்யூ லார்டு, தேங்க்யூ லார்டு, தேங்க்யூ லார்டு, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவரை, நன்றி ஆண்டவர். மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரை. நீர் பெரிய காரியங்களை செய்ய போறீங்கப்பா, பெரிய காரியங்கள், அற்புதமானவைகள் நடக்க போகுது, அதிசயமானவைகளை செய்ய போறீங்கப்பா. பெரிய பெரிய அதிசயங்களை பிள்ளைங்க பார்க்க போறாங்கப்பா. ஆமென் ஆமென் ஆமென். பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்க போகுது. இதுவரைக்கும் நடக்காத அற்புதங்கள் நடக்க போகுது. இதுவரைக்கும் பார்க்காத நன்மைகளை பிள்ளைகள் பார்ப்பாங்க. இதுவரைக்கும் கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள் உங்க வாழ்க்கையில உண்டாக போகுதுன்னு சொல்லுகிறேன். ஆமென் ஆமென் ஆமென். எஸ் எஸ் எஸ், நடக்க போகுதுங்க, நடக்க போகுது. ஆமா ஆமா, உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. நான்லாம் வெளிநாட்டுக்கு போவேனான்னு சொன்னா கர்த்தர் உங்களை தான் கூட்டிட்டு போக போறாருங்க.
நான்லாம் பிசினஸ் பண்ணுவேனா, உங்களுக்கு தான் அந்த பிசினஸ் கிடைக்க போகுது. நான்லாம் நல்லா இருப்பேனா, நீங்க தாங்க நல்லா இருக்க போறீங்க. நான் ஆரோக்கியமா இருப்பேனா, என் வாழ்க்கை எதிர்காலத்தை குறிச்சு எனக்கு ஒரு பயமா இருக்கு, எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியா இருக்கு, என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலையே, எனக்கு நல்ல வேலை இல்லையே, நல்ல வருமானம் இல்லையே, நல்ல தொழில் இல்லையே, நான் படிச்சிருக்கிறேனே, ஆனா எனக்கு எல்லாமே தோல்வி தோல்வி தோல்வியா இருக்குது, நான் என்ன பண்ணுவது? இல்லைங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் உங்களுக்காக காத்திருக்கிறாரு. நீங்க அவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னு அவர் மறு உத்தரவு கொடுப்பாருங்க. அப்போ நீ அறியாததும் உன் புத்திக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில அவர் செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார். முதல்ல அவரை கூப்பிடுங்க, அப்பாட்ட கேளுங்க, கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு நிறைவான ஒரு ஆசீர்வாதமாக வரும். ஆமென், ஆமென், ஆமென். Thank you Lord, thank you Jesus. Yes. ஆண்டவர் நம்மள இன்னைக்கு என்ன பண்ண போறாரு? பெருசா நம்மள என்ன பண்ண போறாரு? பிளஸ் பண்ண போறாரு. ஆமென். நம்மள அவர் ஆசீர்வதிக்க போறாரு, நம்மள அவர் நிரப்ப போறார். ஆமென். நம்ம நினைக்கலாம், ஆண்டவர் நம்ம மேல நினைவா இருக்கிறாரா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். என்னை அவர் கவனிக்கிறாரா? நான் எவ்வளவு ஜெபம் பண்றேனே, நான் எவ்வளவு கேட்கிறேனே, ஆனா ஏன் எனக்கு இந்த அற்புதங்கள் நடக்க தாமதமாகுது? நானும் உபவாசிக்கிறேனே, நானும் ஜெபம் பண்ணுகிறேனே, நானும் சர்ச்சுக்கு போக தானே செய்கிறேன், ஏன் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது? ஏன் என் வாழ்க்கையில எல்லாமே ரொம்ப நாளாகுது, அதாவது ரொம்ப டைம் எடுக்குது? ஏன் எனக்கு உங்களுக்கு ஒரு கேள்விகள் இருக்கலாம். ஏன் ஆண்டவரை எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது? நான் அதிகாலையில ஜெபம் பண்ணுகிறேன், நான் பைபிள் படிக்கிறேன், நான் ராத்திரி நான் ஜெபம் பண்ணுகிறேன், எனக்கு சரியான தூக்கம் இல்லை, எனக்கு மனசுல ஒரு நிம்மதி இல்லை, ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்குது? ஏன் எனக்கு அதெல்லாம் நடக்குதுன்னு வசனம் சொல்லுது. குறித்த காலத்துக்கு வச்சிருக்கிற தரிசனம் அது பொய் சொல்லாது. அது ஏற்ற உங்களுக்கு காலம் வரும்போது அதை கர்த்தர் நிறைவேற்றி உங்களுக்கு கொடுப்பாரு. ஆமென். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, கர்த்தர் உங்க மேல நினைவாய் இருக்கிறார். ஆமென். நீங்க இருக்கிற இடங்கள்ல கூட சொல்லிக்கலாம், ஆண்டவர் என் மேல் நினைவாய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் என் பிள்ளைகள் மேல் நினைவாய் இருக்கிறார். ஆண்டவர் என் மனைவி மேல் நினைவாய் இருக்கிறார். ஆண்டவர் என் புருஷன் மேல் நினைவாய் இருக்கிறார். ஆண்டவர் என் உடன் பிறந்தவர்கள் மேல் நினைவாய் இருக்கிறார். ஆண்டவர் என் பெற்றோர்கள் மீது நினைவாய் இருக்கிறார். நான் சொல்றேன், கர்த்தர் உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் உங்கள் மேல் அக்கறை உள்ளவர். ஆண்டவர் உங்கள் மேல அன்பு செலுத்துகிற தேவன். ஆண்டவர் உங்க மேல மிகுந்த பாசமுடைய தேவன். அல்லேலூயா. பிதாவானவர் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு நிமித்தம், நம்மீது வைத்திருக்கிற அன்பு நிமித்தம் தான் இயேசு கிறிஸ்துவ அவர் இரத்தம் சிந்துவதற்கு, சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு அவர் இயேசு கிறிஸ்துவ ஒப்பு கொடுக்கிறார். ஆமென். அந்த இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலதான் நீங்களும் நானும் இன்னைக்கு இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம். மறந்துடாதீங்க. நம்முடைய சுயத்தினால கிடையாது, நம்முடைய பலத்தினால கிடையாது, நம்முடைய கிரியினால ஒண்ணுமே கிடையாதுங்க. நான் நல்லவன், நான் வல்லவன், நான் நல்லா படிச்சிருக்கேன், நான் பெரிய அப்படி இப்படி அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில அடிக்கப்படலன நம்மெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆமென். இயேசு கிறிஸ்து வரலன நான் சொல்றேன், நான்லாம் பிறந்திருக்கவே முடியாது. ஆமென். இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தலன நம்மளாம் வாழ்ந்திருக்கவே முடியாதுன்னு சொல்றேன். இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துல வந்தனாலதான் மீட்பு, ரட்சிப்பு, ஆயுள், சுகம், ஆசீர்வாதம் எல்லாம். ஆமென். சரிங்களா? இயேசுவின் மூலம் தான் நமக்கு என்ன பண்ணது? ரட்சிப்பு. பிதாவானவர் நம்மேல் நினைப்பாய் இருக்கிறனாலதான், அதாவது பிதாவானவர் நம்மீது நினைவாய் இருக்கிறனாலதான் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துல அனுப்பி வச்சாருங்க. ஆமென். இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துல பிதாவானவர் அனுப்பி வைத்ததன் நோக்கம் என்ன? நம்மளை ரட்சிப்பதற்கு,
நம்மளை தப்பிப்பதற்கு, நம்ம நல்லா இருப்பதற்கு, நல்ல வாழ்வதற்கு. ஆமென். அதற்காகவே ஆமென் பரலோகத்தின் பிள்ளையாய் மாறுவதற்கு பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துல நமக்காக அனுப்பி வச்சாரு. அதனால்தான் சொல்றேன், நம்மளுடைய பலத்தினால ஒண்ணும் இல்லை, நம்மளுடைய பராக்கிரமத்தினால ஒண்ணுமே கிடையாது. நாம் பெரிய நல்லவன் சொல்லிக்கிறதுல ஒண்ணுமே கிடையாதுங்க. இன்னைக்கு நம்ம மற்றவர்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க சரியில்லை, நீங்க சரியில்லை, அவன் குடிக்கிறான், அல்லது அவன் லவ் பண்ணுவான், இவன் தப்பு பண்ணுவான். அடுத்தவர்களே நம்ம என்ன பண்றோம்? குற்றப்படுத்துறோம். அந்த பொண்ணு எங்க போகுது, இந்த பையன் ஏன் இங்க நிற்கிறான், இவன் ஏன் அங்க பார்த்துட்டு இருக்கான், இதையே தான் நம்ம என்ன பண்ணுகிறோம்? பேசிக்கிட்டு இருக்கோம். பொதுவா பாத்தீங்கன்னா அது கிராமப்புறங்கள்ல இருக்கும். அங்கங்கயா நின்று தேவையில்லாத கட்டுக்கதைகளை பேசி கொண்டு இருப்பார்கள். ஆனா வசனம் இருக்கு, கட்டுக்கதைகளை பேசி கொண்டு இருப்பவர்களுக்கு பரலோகத்துல எல்லாம் ஒண்ணு இடம் கிடையாது. ஆமென். கட்டுக்கதைகளை பேசிக்கொண்டு நேரங்களை வீணாக்கி அவர்கள் வாழ்க்கைகள்ல என்ன பண்ணுவாங்க? நல்லதை அவர்கள் சேமித்துக் கொள்ள முடியாது. அவர்கள் சாபத்தை அவர்கள் சேமித்து வைப்பார்கள். ஆமென். நல்ல பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்காக வீட்டுல இருந்து என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. அல்லது மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க? மக்கள் அவங்க குடும்பத்திற்காக, தேசங்களுக்காக ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த ஜெபம் பண்ணுவதில் உறுதியா இருப்பாங்க. ஆனா நிறைய மக்கள் நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, அங்கங்கே நின்று கொண்டு வீணான கதைகளை பேசி நேரத்தை எல்லாம் நாசமாக்கி கர்த்தர் கொடுத்த நாட்களை எல்லாம் அவர்கள் வீணடித்து மற்றவருடைய கதைகளை பேசி பேசி அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் சாபத்தை உண்டு பண்ணுகிறார்கள். ஆமா, தேவையில்லாததெல்லாம் பேசுவாங்க. இல்லாத பொல்லாதவைகள் எல்லாம் அவர்கள் பேசி மற்ற குடும்பத்தை எப்படி இழிவுபடுத்தலாம், எப்படி கேவலப்படுத்தலாம், எப்படி நகைக்கலாம், எப்படி கிண்டல் செய்யலாம், இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா கடவுளுடைய பிள்ளைங்க அதெல்லாம் பேசாம பைபிள் போதும், அவர் போதும், அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிற பிள்ளைங்க தான் உயர்வானவைகளை அவர்கள் பெறுவார்கள். ஆமென். உயர்வாளர்களை பெறுவாங்க. உயர்வுகளை நீங்க பெறுவீங்கன்னு சொல்றேன். ஆண்டவர் நான் என்ன சொல்றேன்னு நம்மேல நினைவா இருக்கிறாருன்னு சொல்றேன். நம்மேல அக்கறையா இருக்கிறாருன்னு சொல்லுகிறேன். நம் மீது நினைவா இருக்கிறனாலதான் நம்ம இன்னைக்கு ஜீவனோட இருக்கிறோம் சொல்றேன். நம் மீது நினைவா இருக்கிறனாலதான் நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கோங்க. நீங்க நல்லா சாப்பிடுறீங்க, நீங்க நல்ல வேலை பார்க்குறீங்க, நீங்க வெளிநாடுகளுக்கு போறீங்க, அல்லது நீங்க நல்ல தொழில் செய்றீங்க. இதெல்லாம் யாருடையது? இது தேவன் போட்ட இரக்கம், இது தேவன் போட்ட தயவு, இது தேவன் போட்ட அனுக்கிரகங்க. இதெல்லாம் பெரிய விஷயம். ஆமென். இதெல்லாம் பெரிய விஷயம். எத்தனையோ பிள்ளைகள் இன்னைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ பிள்ளைகள் படிப்பதற்கு வழி இல்லாம கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போகணும், ஃபீஸ் கட்ட முடியல. கல்லூரிக்கு போகணும், ஃபீஸ் கட்ட முடியல. ஆமென். திருமணம் செய்யணும், பணம் இல்ல. வெளிநாட்டு வேலைக்கு போகணும், பணம் இல்ல. எத்தனையோ பிள்ளைகள் இன்னைக்கு கதறி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு வசனம் சொல்லுது, கர்த்தர் உன்மேல் நினைவாய் இருக்கிறார். நான் என்ன சொல்லுகிறேன், உங்க மேல அவர் நினைவாய் இருக்கிறனாலதான் நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்றேன். உங்க மேல அவர் அக்கறை இருக்கிறனாலதான் நீங்க வெளிநாடுகள்ல நல்ல வேலைகளை பார்க்குறீங்க. நீங்க இருக்கிற பகுதிகளில் நல்ல வீடுகளை கட்டி நல்லா இருக்கிறீங்க. உங்க பேங்க்ல கொஞ்சமாவது ஒரு சேவிங்ஸ் பண்ணுறீங்கன்னா அது தேவனுடைய கிருபை. இது நம்மளால எதுவுமே கிடையாது. இது நம்மளால சாத்தியமே இல்லை. நான் நட்டேன், நான் களை பறிச்சேன், நான் தண்ணி ஊத்துனேன், நான் வளர்த்தேன், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. எல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஆமென். அதனாலதான் சொல்றாரு, நான் உன்மேல் நினைவா இருக்கிறேன். பிதாவானவர் உங்க மேல நினைவா இருக்கிறனாலதான் இயேசு கிறிஸ்துவை நமக்கென்று அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 115 அதுல 12வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த மாலை வேளையில
கர்த்தர் உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் பிள்ளை மேல் நினைவாய் இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் புருஷன் மீது அல்லது உங்கள் மனைவி மீது, உங்கள் பெற்றோர் மீது, உங்கள் உடன்பிறப்பு மீது நினைவாய் இருக்கிறார். உங்க தொழில்கள் மேல அவர் நினைவாய் இருக்கிறார். நீங்க பிளைட்ல பறக்கும் போது உங்க மேல நினைவாய் இருக்கிறார். பாதுகாக்கிற தேவன். நீங்கள் பயணிக்கும் பொழுது, நீங்க பைக்லயோ கார்லயோ பேருந்துலயோ நீங்க எங்க போய் வந்தாலும் உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறார். ஏன்னா சங்கீதம் 121 அந்த பாதுகாப்பை பத்தி படிச்சு பார்த்தா உங்களுக்கு புரியும். ஆமென். ஆமா, உங்களை அப்படி பாதுகாப்பாராம். பகல்ல மேகஸ்தம்பம், இரவுல அக்னி ஸ்தம்பம், எதுவும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாத்து வருகிறாருங்க. ஆமாங்க. இஸ்ரவேலை காப்பவர், பாதுகாக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கொஞ்சம் கூட அவர் உறங்குவது தூங்குவது கிடையாதுங்க. நம்ம தூங்கிடுவோம், ஆனா அவர் அப்படி கிடையாது. நம்மேல் கண் வைத்து நம்மளை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க மேல நினைவா இருக்கிறார். உங்களை அவர் பிளஸ் பண்ணுவாருங்க. நீங்க ஏதாவது நீங்க இழந்து போயிருந்தா உங்களுக்கு 2 மடங்கு அது கிடைக்கும் நான் சொல்லுகிறேன். நீங்க உங்க கையை விட்டு ஏதாவது போயிருக்கலாம், தொழில் போயிருக்கலாம், பணம் போயிருக்கலாம், நகைகள் போயிருக்கலாம், ஏதோ ஒன்று உங்களை விட்டு போயிருக்கலாம். ஆனா நான் என்ன சொல்றேன்னு, உங்கள் மேல் நினைவா இருக்கிறார். கஷ்டத்துலதான் இருக்கிறோம். ஐயோ, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லையே, இந்த கடனை அடைக்க முடியல, இந்த பிரச்சனை நான் இருக்கேன், கண்ணீர்ல நான் வாழ்றேன், சமாதானமே இல்லை, நிம்மதியே இல்லை. நான் சொல்றேன், உங்க மேல அவர் நினைவா இருக்கிறாருன்னு சொல்லுகிறேன். ஆமா, இஸ்ரவேல் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார், வாக்கு தத்தம் பண்ணுகிறார், உடன்படிக்கை பண்றாரு. நீ என் இஸ்ரவேல் என்று, நீ என் யாக்கோபு என்று, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாருங்க. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு இடம் கொள்ளாமல் நீ பரம்புவாய் என்று சொல்றாரு. நீங்க பரம்புவீங்கன்னு சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். நீங்கள் பரம்புவீர்கள். அல்லேலூயா. பரம்புவீங்க, பரம்புவீங்க. மனிதர்கள், சொந்தக்காரர்கள், உறவினர்கள், உற்றார், நண்பர்கள் உங்களை புறக்கணித்திருக்கலாம், உங்களை வேண்டாம் என்று சொல்லியிருக்கலாம், உங்களை கிண்டல் பண்ணிருக்கலாம், கேலி செய்திருக்கலாம், நகைத்திருக்கலாம். நீங்கள் முன்னே போகும்போது உங்களை புறம்பே அவர்கள் இழிவாய் பேசியிருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுது, சங்கீதம் 115:12, நான் உங்க மேல நினைவாய் இருக்கிறேன். நல்லா நீங்க கவனிங்க. அவர் உங்களை உத்து பார்க்கிறாரு, உங்களை குறை சொல்றவங்களையும் கவனிக்கிறாரு. உங்களை குறை சொல்றவங்களுக்கு முன்னாடி அவர் உங்களை என்ன பண்ணுவாரு, உயர்த்தி வைப்பார். சரிங்களா? உங்களை யாரெல்லாம் குறை சொல்றாங்களோ, உங்களை யாரெல்லாம் நகைக்கிறாங்களோ, அவங்க எல்லாருக்கும் முன்னாடி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உங்களை உயர்த்தி தான் வைப்பாரு, உயர்த்தி தான் வைப்பார். உங்களை குறை சொல்லும் அளவிற்கு உங்களை கீழே போட மாட்டார். சரிங்களா? அப்படியே ஒருவர் உங்களை கேவலப்படுத்தினாலும் அவங்க முன்னாடி எப்படி உங்களை உயர்த்தி வைக்கணுமோ அப்படி உங்களை உயர்த்தி தான் வைப்பார். ஏன்னா அப்பா உங்க மேல நினைவாய் இருக்கிறார். பாருங்க, யோசேப்பு கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் அவனுக்கு அடிமை வாழ்க்கை தான். அவனோட வாழ்க்கையை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, யோசேப்பினுடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா 12 வருடம் அவன் பட்ட கடினங்கள், சிறைச்சாலை அனுபவம், தன் சகோதரர்கள் அவனை குழியில தூக்கி போடுறாங்க, போத்திபார் அங்க பிரச்சனை, அங்க என்ன சொல்றாங்க பாருங்க, ஒரு பெண் அவனை இழிவா சொல்றாங்க, சிறைச்சாலைகளை கைது செய்யப்படுகிறான், பல்வேறு சோதனைகள், பல்வேறு சிறைச்சாலைகள், விலங்குகள், சங்கிலிகள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் யோசேப்பின் வாழ்க்கை இருக்கு. பாருங்க, காசுக்கு விற்கப்படுறான். எவ்வளவு பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு. நான் சொல்றேன், தாங்க முடியாத பிரச்சனைகள் உங்க மேல இருக்குதுன்னு, அந்த பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் மாத்தி போடுவார். ஆமா, உங்க மேல ஏதாவது தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த நுகம் இப்பொழுதே முறியும் என்று சொல்லுகிறேன் இயேசு நாமத்தினால. அவன் பிராணன் இரும்பிலே அடைபட்டிருந்தது, சிறைச்சாலைக்குள்ளே அவன் இருந்தான்.
சங்கீதம் 105, 17, 18 நீங்க பாத்தீங்கன்னா 17 பாத்தீங்கன்னா யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். 18 பாத்தீங்கன்னா அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பிலே அடைபட்டு இருந்தது. அவன் கால்கள்ல விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். யோசேப்பின் சிறையிருப்பு அப்படி முன்னேற முடியாதபடிக்கு, நீங்க உங்க வாழ்க்கையில் அடுத்த கட்ட உயர்வுக்கு போகக்கூடாதபடிக்கு, நீங்கள் பணத்துல பெருகக்கூடாதபடிக்கு, ஆசீர்வாதங்கள்ல பெருகக்கூடாதபடிக்கு, நல்ல வீடுகளை கட்டக்கூடாதபடிக்கு, நல்ல சுகத்துல இருக்கக்கூடாதபடிக்கு, நல்ல ஆரோக்கியமாய் வாழக்கூடாதபடிக்கு, நீங்க இருக்கிற பட்டணங்கள்ல கேவலத்துக்கு மேல கேவலம், நீங்க இருக்கிற கிராமங்கள் சிட்டி பகுதியிலயோ அதுல நீங்க அவமானப்பட்டு இருக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், எல்லா சிறையிருப்புகளும் என்னையோட முறியுதுன்னு சொல்லுகிறேன். விலங்கிடப்பட்ட கட்டப்பட்ட நிலைமையில நீங்க இருந்திருக்கலாம், கடன்ல கட்டப்பட்ட நிலைமையில இருக்கலாம், அல்லது உங்க பிள்ளைங்க நல்லா படிக்காத ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கலாம், உங்க புருஷன் கட்டப்பட்ட நிலைமையில இருந்திருக்கலாம். எல்லா கட்டுகளையும் என் ஆண்டவர் இன்னைக்கு உடைச்சு போட வல்லவரா இருக்கிறார். ஆமென். சிறைச்சாலையில இருந்த யோசேப்பின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினது உண்மையான. இன்னைக்கு உங்க சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார் நான் சொல்லுகிறேன். ஆமென். பவுலும் சில்வாவும் சிறைச்சாலைக்குள்ள ஒரு சூழ்நிலைக்குள்ள காணப்படும் பொழுது அவர்கள் துதித்தார்கள். துதிக்கும் பொழுது கட்டுகள் உடையுது பாருங்க, சங்கிலிகள் உடையுது, அஸ்திபாரங்கள் உடையுது. தூதன் வந்து வேலை செய்யறான், காப்பாற்றான். ஆமென். ஆமென். அப்போஸ்தலர் சொல்லப்பட்டிருக்குது, அவர்கள் கூடி ஜெபம் பண்ணும் பொழுது அசைவுகள் உண்டானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இங்க யோசேப்பினுடைய சிறைச்சாலை அசைவு உண்டானது, அவன் கட்டுகள் உடையுது. ஒரு தப்பும் அவன் செய்யலதான், ஒரு பாவமும் அவன் செய்யாதவன். நம்ம எல்லாம் பெரிய நல்லவனா, நான் நல்லவனா, இல்ல நம்ம நல்லவங்களா? அப்படி கிடையாது. ஆனா யோசேப்புக்கு பெயர் பரிசுத்தவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நல்லவனா இருந்தான், அவனுக்கே அப்படிப்பட்ட பிரச்சனை. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நல்லவனா வாழ்ந்தவனுக்கு அப்படிப்பட்ட சிறையிருப்புகள். போத்திபார் மனைவி, அங்க பிரச்சனை, தேவையில்லாத ஒரு குற்றம் சுமத்தப்படுதல். சகோதரர்கள் அவனை பகைக்கிறாங்க, அவனை ஒதுக்குறாங்க. அவன் சொல்றான், எல்லா அரிக்கட்டுகளும் கமர்ந்து நின்றது, என்னுடைய அரிக்கட்டு மாத்திரம் நிமிர்ந்து நின்றதுன்னு சொல்லுறான். அவன் சொன்ன உடனே பிரச்சனை. எல்லா சந்திரன் என்ன வணங்கி நின்றது, எல்லா நட்சத்திரங்களும் என்ன வணங்கி நின்றதுன்னு சொல்லுகிறான். அப்பவே அவர்கள் புரிந்து கொண்டார்கள். யாக்கோபின் இடத்துல போய் கூட சொல்றான், யாக்கோபும் கூட புரிந்து கொண்டான், இவன் ஏதோ ஒண்ணு சொல்ல வரான்னு. சகோதரர்களுக்கு புரியுது, இவன் நம்மளை ஆளுகட்சியை பார்க்கிறானோ, காசுக்கு விற்றான் இஸ்மவேலன் காண்க, இங்க விற்று போட்டார்கள். ஆமே, காசுக்காக விற்கப்பட்ட அடிமை. பல சூழ்நிலைகள். இங்க பாத்தீங்கன்னா சிறைச்சாலையில அவன் இருக்கிறான். ஆனா அந்த கனவு, யோசேப்பின் கனவு அவனுக்கு நினைவாய் மாறுகிறது. யோசேப்பு கண்ட சொப்பனம் அவனுக்கு ஆசீர்வாதமாய் மாறுது. யோசேப்பு பட்ட அடிமைத்தனம் அவனை உயர்வுக்கு கொண்டு வருகிறது. ஆமே, உயர்வுக்கு கொண்டு வருது பாருங்க. அவன் கனவு காண்பது கர்த்தர் கொடுத்த வரம். யோசேப்புக்கு கனவு கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட், ஒரு வரம். அது எல்லாருக்கும் கிடைக்காது. கனவு கண்டு அதோட அர்த்தம் சொல்வதற்கு யோசேப்பால மட்டும்தான் முடியும். ஆனா ஆரம்ப கட்ட காலத்துல தன் குடும்பங்கள் அவனை நகைத்தனர், பகைத்தனர், ஒதுக்கினர். கனவுக்காரன் வாரான்னு சொன்னார்கள், அவனை அடிச்சு குளில போடுவான்னு சொன்னாங்க. தன் சொந்த சகோதரர்கள் அவனுக்கு விரோதமா திட்டமிட்டாங்க. இப்படி நிறைய அவனுக்கு விரோதமா என்ன பண்ணாங்க, செஞ்சாங்க. ஆனா ஆண்டவர் அவன் கூட இருந்தார். என பார்வோனே சொன்னான், தேவ ஆவியை பெற்ற இவனை போல் வேறு ஒருவன் உண்டோ? ஆமென். இவனை போல் வேறு ஒருவன் உண்டோ? அப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு தேவ ஆவி யோசேப்புக்கு மேல இருந்துச்சு. ஆமென். பாருங்க, எல்லா இடங்களும் மனிதர்கள் அவனை நினையாமல் போனார்கள். சிறைச்சாலையில பானபாத்திரக்காரனும் இவனும் எல்லாரும் ஒன்னதான் இருக்கிறாங்க. ஆனா பானபாத்திரக்காரன் ஒரு கனவு கண்டு யோசேப்பின் இடத்துல போறான்.
நான் இப்படி ஒரு கனவு கண்டப்பா, எனக்கு அதுக்கு அர்த்தம் தெரியல, எனக்கு இந்த அர்த்தத்தை சொல்லித்த, நீ தான் கனவு காணும்பிய அப்படி. அப்போ அவன் கனவு காண்பது கடவுள் நமக்கு கொடுக்கறது அல்லவா அப்படின்னு சொல்லி இவன் அதுக்கு அர்த்தம் சொல்றான். அப்போ சொல்றான் பானபாத்திரக்காரன் இடத்தில், ராஜா மறுபடியும் உன் நிலைகளை உன்னை உயர்த்தி உன் வேலையை, அதாவது பானம் கொடுக்கிற பணியை உனக்கு தருவார் அப்படின்னு யோசேப்பு பானபாத்திரக்காரன், அதாவது யோசேப்போடு சிறையில் காணப்பட்ட ஒரு மனிதனுக்கு சொல்றான். 2 பேருக்கும் சொல்றான். அதுல ஒருவன் பானபாத்திரக்காரன். சரிங்களா? அப்ப பாருங்க, நல்ல கவனிங்க. இது ஆதியாகமம் 40 இருக்குது. அதுல நல்லா நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதெல்லாம் வாசிச்சுட்டு இருந்தா எனக்கு அதுக்கு நேரம் பத்தாது. ஆனா ஆதியாகமம் 40வது அதிகாரம் அதுல 23வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் போனான், அவனை மறந்து விட்டான். பாருங்க, கனவுக்கு அவனிடத்தில் அர்த்தம் கேட்க போனான் யோசேப்பின் இடத்தில். அப்போ யோசேப்பு சொல்றான், ராஜா உன்னை மறுபடியும், பார்வோன் உன்னை மறுபடியும் உன் தலையை உயர்த்தி உனக்கு நல்ல அந்த வேலையை கொடுத்து, நீ ஏற்கனவே பார்த்து கொண்ட, அதாவது பானம் கொடுக்கிறது, அதாவது ராஜாவுக்கு இந்த ஜூஸ் கொடுக்கிறது, இந்த வேலையை நீ மறுபடியும் நீ செய்ய போகிற அப்படி. அப்ப அவன் அதை கேட்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சான். என் வேலை எனக்கு மறுபடியும் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சான். அப்போ யோசிப்பு சொல்றான், என்னையும் கொஞ்சம் நினைச்சு பாரு, ஒண்ணுமே ஒரு தப்பும் பண்ணாம நான் உள்ள வந்து இருக்கேன், ராஜாவின் இடத்துல என்ன கொஞ்சம் எடுத்து சொல்லு, என்னை பத்தி கொஞ்சம் பேசு அப்படின்னு சொல்றான். இவன் வேலை கிடைச்சிருச்சு சொல்லி சந்தோஷத்துல போறான். ஆனா அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. ராஜா அவனை கூப்பிடுறாரு, அவனுக்கு மறுபடியும் அந்த பானம் கொடுக்கிற பணியை அவனுக்கு கொடுக்கிறாரு. இவன் அந்த வேலை கிடைச்ச மகிழ்ச்சியில யோசேப்பை நினையாமல் போய்விட்டான். நான் என்ன சொல்றேன்னு, நீங்கள் நிறைய பேருக்கு நன்மை செஞ்சிருப்பீங்க, நீங்க நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருப்பீங்க, நீங்க ஏதாவது ஒரு விதத்துல உதவி செய்திருப்பீங்க. ஒருத்தவங்களுக்கு வேலை எடுத்து கொடுத்திருப்பீங்க, அல்லது பணம் கொடுத்திருப்பீங்க, பொருளாதாரங்கள் கொடுத்திருப்பீங்க, கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு உணவை கூட கொடுத்திருப்பீங்க. ஆனா அவர்கள் ஒரு காலம் வரும் பொழுது உங்களை நினையாமல் போய்விடுவார்கள். வழியே இல்லை, எனக்கு இது தந்தாதான் எனக்கு நடக்கும் அப்படின்னு சிலர் உங்ககிட்ட வந்து நின்றுக்கலாம். ஆனா நீங்க செஞ்சிருப்பீங்க. ஆனா அவர்கள் நீங்கள் செய்த நன்மையை அவர்கள் நினையாமல் போயிருப்பாங்க. நீங்கள் செய்ததை அவர்கள் நினையாம போயிருப்பாங்க. நான் சொல்றேன் பாருங்க, இங்க பானபாத்திரக்காரன் யோசேப்பை நினையாமல் போயிட்டான், நினைக்காம போயிட்டான். யோசேப்பு கனவுக்கு அர்த்தத்தை சொல்லி, நீ இப்படி வருவப்பா, பானபாத்திரக்காரனா நீ இருப்ப, மறுபடியும் ராஜா உன் தலையை உயர்த்தி அவருக்கு பணி செய்யற அளவிற்கு உனக்கு எல்லாம் கிடைக்கும், எல்லாமே சொல்றேன். அவன் போறான், அவன் வேலை அவனுக்கு கிடைத்தது. யோசேப்பை நினையாமல் போனான். நான் இன்னைக்கு சொல்றேன், மனிதர்கள் உங்களை நினையாமல் போகலாம். நீங்கள் ஏதாச்சும் உதவிகளை கேட்டு போயிருக்கலாம், அந்த மனிதர்கள் உங்களை நினையாமல் போயிருக்கலாம். நீங்க கொஞ்சம் பணம் கேட்க போயிருக்கலாம், இந்த என்னுடைய பிள்ளைக்கு படிப்பதற்கு ஃபீஸ் கட்டுவதற்கு எனக்கு ஒரு 50,000 ரூபாய் தேவைப்படுது, அல்லது ஒரு 1,00,000 ரூபாய் தேவைப்படுது, ஒரு 20,000 ரூபாய் தேவைப்படுது, எனக்கு இதை உதவி செய்வீர்களா என்று உங்கள் நண்பர்களையோ உங்கள் உறவினர்களையோ நீங்கள் நம்பி போயிருக்கலாம். நாளை வா என்று அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மறுநாள் போய் நின்றுருப்பீங்க, அந்த பணம் உங்கள் கையில் கிடைக்காமல் போயிருக்கலாம். அவர்கள் உங்களிடத்தில் சொல்லியிருக்கலாம், என்னிடத்தில் பணம் இப்போதைக்கு இல்லை என்று சொல்லியிருக்கலாம், அல்லது உங்களுக்கு உதவி செய்யாமல் போயிருக்கலாம், அல்லது ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு செய்யாம போயிருக்கலாம். நான் சொல்றேன், மனிதர்கள் உங்களை நினையாமல் போயிருக்கலாம். நீங்க மனுஷனுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம் செஞ்சிருப்பீங்க, ஆனா உங்களை அவர்கள் நினையாமல் போயிருக்கலாம். நீங்க கண்ணீரோட போய் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு உதவி செய்யாமல் போயிருக்கலாம், உங்களுக்கு உதவாமல் போயிருக்கலாம். அந்த பணம் எனக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா நான் இந்த கடத்தை அடைச்சிருப்பேன்,
அல்லது நான் ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பேனே, எனக்கு ரொம்ப தேவை, நான் யாரிடத்திலுமே நான் கையேந்து நின்னது கிடையாது, ஆனா கையேந்தக்கூடிய ஒரு நிலைமை எனக்கு வந்துட்டு கடவுளே அப்படின்னு சொல்லி யாரிடத்திலாவது போய் சொந்த பந்தத்திட்ட கேட்டு அது கிடைக்காமல் நீங்கள் அவமானப்பட்டு போயிருக்கலாம். அவர்கள் உங்களை நினையாமல் போயிருக்கலாம். இப்படிதான் யோசேப்பை பானபாத்திரக்காரன் நினையாமல் போய்விட்டான். அவன் சொல்றான், எனக்கு தயவு செய்ப்பா, என்ன கொஞ்சம் ஏத்துப்பாரு, அவங்க கிட்ட சொல்லு, நான் ஒரு தப்பும் செய்யலனா, ராஜாவிட்ட பேசு, எனக்காக கொஞ்சம் பரிந்து பேசுப்பா, தயவு. அவன் போட்டிருக்கு 14வது வசனத்துல, அதிகாரமும் 40:14 நினைக்கிறேன். நீ என்னை நினைத்து, நல்லா பாருங்க, நீ என்னை நினைத்து தயவு பண்ணு. எவ்வளவு அழகா கேட்கிறான் பாத்தீங்களா? எனக்கு அவன் ஒரு ராஜா, அவன் ஒரு அதிகாரியா மாற போகக்கூடியவன். அவன் இந்த என்ன சொல்றது, தேசத்தை ஆளக்கூடிய அபிஷேகம் அவன் மேல இருக்கு. இந்த தரிசனம் நிறைவேறதற்கு முன்பு அவருடைய வாழ்க்கையின் சூழலை பாருங்க. இந்த யோசேப்புக்கு தரிசனம் நிறைவேறுவதற்கு முன்பு அவருடைய கடினமான பாதையை பாருங்க. யாராவது உதவி செய்ய மாட்டார்களா? யாராவது பண்ண மாட்டாங்களா? யாராவது ஒரு 10 ரூபாய் கொடுத்து உதவி செய்ய மாட்டாங்களா? யாருமே இல்லையே கடவுளை, யாருமே இல்லையே. யாராவது எனக்கு செய்ய மாட்டாங்களா? என்னை தூக்கி விட மாட்டாங்களா? யாரும் இல்லையே கடவுளை. எல்லாருக்கும் நான் நல்லது செஞ்சேன், எல்லாருக்கும் நான் கொடுத்தனப்பா. உணவை கொடுத்தேன், பணத்தை கொடுத்தேன், பொருளாதாரத்தை கொடுத்தேன். சிலவங்க சொல்லுவாங்க, நான் என்னுடைய 2 வீடுல ஒரு வீடை நான் வாடகைக்கு அவங்களுக்கு இலவசமா கொடுத்தேன், இருந்துட்டு போங்கன்னு. நான் அவ்வளவு செஞ்சனே, நான் ஓடி போனேன், அவர்களுக்காக நான் உழைச்சனே. ஆனா என்னை அவர்கள் மனிதனாகவே அவர்கள் நினைக்கவில்லையே. இன்னைக்கு ஊழியத்துல கூட அப்படிதான். ஊழியக்காரர்கள் மற்ற மக்களுக்காக வைராக்கியமா ஜெபம் பண்ணுவாங்க, சுகம் நடக்கும், அற்புதம் நடக்கும். வேலை இல்லையா, வேலை இல்லாம கஷ்டப்படுறவங்க ஓடி வருவாங்க. எங்களுக்கு ஜெபம் பண்ணி, என் பிள்ளை வெளிநாட்டுக்கு போகணும், எக்ஸாம்ல ஃபெயிலு, அதுல ஃபெயிலு, பணம் இல்லை, நர்சிங் படிச்சிருக்காங்க அல்லது MBBS படிச்சிருக்காங்க, சிவில் இன்ஜினியர் முடிச்சிருக்காங்க, வேலை இல்லை, அது இல்லை, இது இல்லை, ஐயா ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு ஊழியக்காரன் இடத்துலயும் போய் காலையில இரவு என்று ஓடி போவாங்க. ஊர்ல உபவாசம் கூட்டம் சர்ச்சில் வச்சா ஆளுக்கு முன்ன முதலா போய் இருப்பாங்க. எல்லாம் சரிதான், எல்லாம் ஓகே தான் இருப்பாங்க. ஊழியக்காரர்கள் எந்த பாஸ்டரையோ அல்லது எந்த குருவையமாரையோ பார்க்கும்போது ஜெபம் பண்ணுங்க ஐயா, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, எல்லாம் ஓகே தான், எல்லாம் சரிதான். ஆனால் அவர்கள் வெளிநாட்டுகளுக்கு போகும் பொழுது அவர்களுக்கு வரும் நன்மைகளே ஊழியக்காரனை கணக்கெடுக்காமல் கண்டு கொள்ளாமல் அப்படியே புறக்கணிச்சுருவாங்க. நிறைய இடங்கள் நடக்குது. ஐயா கொய்யான்னு எல்லாம் சொல்லுவாங்க, வாங்க ஐயா வாங்க, எல்லாம் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுவோம், என் பிள்ளைக்கு பண்ணுங்க, என் வீட்டுக்கு வாங்க. ஆனா ஊழியக்காரன் போய் ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா வேலை கிடைக்கும், அற்புதம் நடக்கும், அடையாளங்கள் நடக்குங்க. ஏழ்மையிலிருந்து அவர்களை ஜெபம் பண்ணி தூக்கி விடுவாங்க. ஆனால் உயர்வுகள் வந்தபோது நமக்கு ஜெபித்த ஊழியக்காரர்களை கண்டு கொள்ளாமல் போயிடுவாங்க, நினையாமல் போயிட்டாங்க. யார? யோசேப்பு நிறைய நன்மை செஞ்சான், பானபாத்திரக்காரன் நினைக்காம போயிட்டான். என்ன மேல தயவு பண்ணு, என் மேல இரக்கம் காட்டுதான் சொல்லு, நினையாமல் போயிட்டான்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆமே. அப்புறம் பாருங்க, பார்வோன் ஒரு கனவு காண்றான். அது பத்தி பேசினா நிறைய இருக்கு. அந்த கனவு காணுகான், அர்த்தம் தெரியல, ஜோதிடரை கூப்பிடுறான், அவனை கூப்பிடுறான், எல்லாரையும் கூப்பிடுறான், சாஸ்திரிகளை கூப்பிடுகான், மந்திரவாதிகளை கூப்பிடுகான், எல்லாரையும். இந்த கனவுக்கு என்னப்பா நான் பார்த்துட்டேன், எனக்கு அர்த்தம் தெரியலையே, குழம்புறான். அப்பொழுதுதான் பானபாத்திரக்காரனுக்கு நினைவு வருகிறது. நான் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது, ராஜாவே, நான் கனவு காணும் பொழுது எனக்கு அர்த்தத்தை சொல்லி நீங்க அதே மாதிரி பணியில் என்னை அமர்த்தினீங்களா? எனக்கு ஒருவன் சொப்பனத்திற்கு அர்த்தம் சொன்னான்,
யாரு? யோசேப்பு. அவனை கொண்டு வா. உடனே அவனை வரவழைக்காங்க பாருங்க. உடனே அவனை வரவழைக்காங்க பாருங்க. சங்கீதம் 105 17 18 யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்கள் விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்புலே அடைப்பட்டது. நான் சொல்றேன், அந்த சிறைச்சாலையில இருந்து அன்னைக்கு அவனுக்கு விடுதலைன்னு சொல்லுகிறேன். 12 வருஷமாக கஷ்டப்பட்டான் பாருங்க. பட்ட கஷ்டங்களுக்கு அன்னைக்கு ஒரு செகண்ட்ல அவனுக்கு விடுதலை உண்டாகுதுங்க. 12 வருஷமா பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ எல்லாவற்றையும் செலவு பண்ணினாங்க. ஒரு செகண்ட்ல ஆண்டவர் அவளுக்கு விடுதலை கொடுத்தாரு. அதுவும் அவரு போய் தொடல, அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகத்தை பெற்று கொண்டா பாருங்க. இங்க யோசேப்பு 12, இந்த 12 நிறைய இதுல வரும் வேதத்துல, நிறைய கோத்திரத்துல இருந்து எல்லாமே இந்த 12 எல்லாம். இந்த 12 வருடம் ஒரு ஊழியக்காரன் கஷ்டப்பட்டு வரும் பொழுது அதற்கு பிறகு மகிமையான காரியங்கள் கர்த்தர் அவங்களுக்கு செய்வாங்க. உண்மை. பொதுவாகவே சொல்லுவாங்க, ஒரு ஊழியம் செய்யற ஒரு ஊழியக்காரர்களுக்குள்ளே பேசுவாங்க. ஊழியம்னா ஒரு குறைந்தது ஒரு 12 வருடம் அந்த கடினத்தை தாண்டிட்டோன மகிமையா இருக்கும்னு சொல்லுவாங்க. அனுபவங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், பாடுகள், அந்த வேதனைகள், அந்த சுமைகள், அந்த பஞ்சங்கள், தரித்திரங்கள், அந்த வேதனைகள், சச்சரவு, சண்டைகள், அவமானங்கள், நிந்தைகள், மரியாதை குறைவுகள், ஊழியத்துல எல்லாவற்றையும் சகித்து கொண்டு தாங்கி கொண்டு அந்த இதுல அவங்க பயணிக்கும் பொழுது என்ன சொல்றது, ஓட்டுறதுக்கு ஒரு வாகனம் இல்லாம கூட, ஒரு பைக், நல்ல பைக் இல்லாம கூட போகலாம், நல்ல சைக்கிள்லே சிலவங்க எல்லாம் ஊழியம் செஞ்சு பயணிச்சு ஆமா அப்படிலாம் இருந்திருப்பாங்க. அப்படிலாம் இன்னைக்கு சில ஒரு டெஸ்ட் மணிஸ் கேட்கிறேன். ஆமேன். பைக்ல போனவங்களுக்கு 4 வாகனம் 5 வாகனம் ஊழிய பிள்ளைகளுக்கு இருக்கு. நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், பிளஸ் பண்றேன். அந்த கடினங்களை தாண்டி வரும்பொழுதுதான் அந்த அனுபவம். யோசேப்புக்கு இந்த 12 வருஷம், சிலர் 12 சொல்றாங்க, சிலர் 13 14 சொல்றாங்க. ஆனா 12 வருஷம் அவன் பட்ட பாடுகளுக்கு கர்த்தர் அவன் மேல் எப்பொழுதுமே நினைவாய் இருந்தாருங்க. நினைவாய் இருந்தார். நினைவாய் இருந்தனாலதான் அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறுது பாருங்க. ஆமா, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்களா? கர்த்தர் உங்கள் மேல் நினைவா இருக்கிறார். எஸ், கர்த்தர் யோசேப்பை நினைத்தார். ஆதியாகமம் 41 38 இருந்து 44 வரை பாத்தீங்கன்னா யோசேப்பை கர்த்தர் நினைத்தார். யோசேப்பை கர்த்தர் நினைத்தார். வசனம் சொல்லுது, சங்கீதம் 115 12 கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். நான் சொல்றேன், கர்த்தர் யோசேப்பை நினைத்தார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதித்தார். அதே மாதிரி நான் சொல்றேன், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அதே போல் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சங்கீதம் 105 22 பாத்தீங்கன்னா, தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கு அதிபதியுமாக்கினார். ஆமென். தன் வீட்டுக்கு ஆண்டவனாக பார்வான் அவனுடைய வீட்டுக்கு. அந்த சங்கீதம் 41 பாத்தீங்கன்னா பார்வான் சொல்றான், தேவ ஆவியை பற்ற இவனை போல வேறொருவன் உண்டோ அப்படின்னு சொல்றான். அவனை வரவைங்க. தங்க சங்கிலிகள், பிரேஸ்லெட் எல்லாம் அவனுக்கு, நல்ல உடைகள், எல்லாம் உயர்ந்த வஸ்திரங்கள், அவனுக்கு வாகனங்கள், அவனுக்கு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கிறான். எல்லாமே அவனுக்கு வாழ்க்கையில் நடக்கு. யோசேப்புக்கு வராத நன்மைகள். ஒரு ராத்திரி, நான் சொல்றேன், இன்னைக்கு ராத்திரி கூட ஒரு சொப்பனம் கடவுள் உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு சொப்பனத்தை கொடுத்தாருன்னா, இன்னையில இருந்தே கர்த்தர் வாழ்க்கையில பெரிய அற்புதம் செய்வார். இதை பார்க்கிறவங்க, இனி இதை பார்க்க போகிற ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு செகண்ட் போதுங்க. நீங்க அது வரைக்கும் உங்க கம்பெனிகள்ல நீங்க சாதாரண ஒரு லேபரா இருந்திருக்கலாம். ஒரு செகண்ட் போதும், கர்த்தர் உங்களை ஒரு 50 பேருக்கு, குறைந்தது ஒரு 10 பேருக்காவது ஒரு சூப்பர்வைசரா மாத்த ஆண்டவரால முடியுங்க. முடியும்.
இத்தனை வருடமா நான் இந்த கம்பெனில வேலை பார்க்கிறேன், இத்தனை வருடமா இந்த மருத்துவமனையில வேலை பார்க்கிறேன், இத்தனை வருஷமா இந்த பிசினஸ் நான் பண்றேன், ஆனா எனக்கு ஒண்ணுமே லாபம் இல்லைன்னு சொல்றீங்களா? ஒரு நொடி போதும் ஆண்டவர் லாபத்தை கொடுக்க வல்லவர். இத்தனை வருஷமா ஊழியம் செய்யறோம், இந்த வனாந்தரம் இன்னும் மாறல, இந்த தரித்திரம் இன்னும் மாறல, இன்னும் அந்த பஞ்சம், இன்னும் அந்த கண்ணீர்கள், இன்னும் அந்த கவலைகள் ஊழியங்கள்ல வேண்டாம். இதை விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாம். நெருக்கங்கள், உபத்திரவங்கள், அப்படிப்பட்ட கிரியைகளை எல்லாவற்றையும் ஒரு நொடி போதைய ஆண்டவரால மாத்துறதுக்கு ஒரு செகண்ட்ல தலைகீழா மாத்தி போட்டுருவாரு. ஆமே, தலைகீழா மாத்தி போட்டுவாருங்க. சங்கீதம் 90:15 சிறுமைப்பட்ட நாட்களுக்கு துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சிறுமைப்பட்ட வருஷங்கள், அவன் துன்பத்தை கண்ட வருடங்கள், அவன் பட்ட கஷ்டங்கள், அவன் பட்ட சிறையிருப்புகள், ஒரு தவறும் செய்யாதவன் சிறைச்சாலையில் அடிக்கப்பட்டான், ஒரு தவறும் செய்யாதவன் குற்றம் சுமத்தப்பட்டான், ஒரு பாவம் செய்யாத யோசேப்பை குழியில் தூக்கி போட்டனர், ஒரு பாவம் செய்யாத யோசேப்பை காசுக்கு இஸ்மவேலிடத்தில் விற்றனர், ஒரு பாவம் செய்யாத யோசேப்பை ஒரு பெண் என்னோடு தவறு செஞ்சான்னு சொல்லி அவனை குற்றப்படுத்தி அவனை சிறைச்சாலைக்குள்ள அவனை போட்டு 12 வருஷம் அங்க தூக்கி போட்டு இங்க தூக்கி போட்டு எல்லா வேலைகளிலும் அவன் அடிமைப்படுத்தப்பட்டவனா இருந்தா பாருங்க. ஆனா ஆண்டவர் ஒரு நொடியில அவன் வாழ்க்கையை தலைகளா மாத்தி விட்டுறாரு. ஒரு நொடி போதும், இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறாங்க, ஒரு நொடி போதும் உங்கள் தரித்திரங்கள் மறையும். ஒரு நொடி போதும் ஆண்டவர் உங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். ஒரு நொடி போவதும் உங்கள் புருஷன் மனம் திரும்புவதற்கு, ஒரு நொடி போதுங்க உங்க பிசினஸ்ல ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவாருன்னு சொல்லுகிறேன். ஐ கமாண்ட் தி ஏஞ்சல்ஸ், நான் ஏஞ்சல்ஸுக்கு நான் அந்த கட்டளை கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். பார்க்கிறவர்களுக்கும் பார்க்கிற போகிறவர்களுக்கும் ஆமென், அந்த பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையில அற்புதத்தை ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறாருன்னு சொல்றேங்க. ஆமென். சங்கீதம் 90:15 சிறுமைப்பட்ட நாட்களுக்கு, நீங்கள் தீங்கு அனுபவித்த நாட்களுக்கு, நீங்கள் வெட்கப்பட்ட நாட்களுக்கு, நீங்கள் கண்ணீர் வடித்த நாட்களுக்கு, நீங்கள் பிறரால் குற்றப்படுத்தப்பட்ட நாட்களுக்கு, இல்லாததை பொல்லாததை உங்க மேல திகைத்த நாட்களுக்கு பதிலாக வெற்றியின் மகுடத்தை கர்த்தர் உங்களுக்கு மேல வைப்பாருன்னு சொல்லுகிறேன். எஸ், நடக்கும். நினைத்திருந்தார் தாவீதை கர்த்தர் நினைத்தருளினார், நினைத்து பார்த்தார், நினைச்சு பார்த்தார். இவன் தான் எனக்கு தேவன் சொன்னார், இவன் தான் என்னோட ராஜ்யத்துக்கு ராஜா, நீதான். ஆமே, இஸ்ரவேலுக்கு ராஜா நீதான் சொன்னார், ஆண்டவர் சொன்னார். ஈசாய் தன்னுடைய சகோதரர் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து விட்டான். சாமுவேல் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆண்டவர் ஒவ்வொருத்தனையும் ரிஜெக்ட், இவன் இல்ல, இவன் இல்லப்பா, இவன் இல்லப்பா, இவன் நீ உருவத்தையும் வளத்தையும் உடம்பையும் பாக்குற, இவன் இல்லப்பா, அவன் வேற வேற, இவன் இல்ல. கடவுள் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். சாமுவேல் கேட்கிறான் ஈசாட்ட, இன்னும் யாரு இருக்கா அப்படின்னு, இன்னும் ஏதாவது உனக்கு பிள்ளை உண்டுமா, வேற ஏதாவது பசங்க இருக்காங்களா உங்களுக்கு அப்படின்னு. ஆமா, இன்னும் ஒருவன் இருக்கிறான், இன்னும் ஒருத்தன் இருக்கான்ற, அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். ஆமென். சிறுமைப்பட்ட நாட்களுக்கு கர்த்தர் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்றாரு பாருங்க. வருட கணக்குல வனாந்திரத்தின் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தா பாத்தீங்களா, ஆடுகளை அக்கறையோடு மேய்த்தான். ஆமென். இன்னைக்கு சொல்றேன், ஜனங்கள் மேல கரிசனை உள்ளவர்களாய் நீங்க இருந்திருக்கலாம். அக்கறை, ஒரு நபர் கூட மேல கூட நீங்க அக்கறை உள்ளவர்களா இருந்திருக்கலாம். உங்க குடும்பத்திலோ ஊழியங்களிலோ ஒரு நபர்கள் மேல கூட நீங்கள் அன்பு வைத்து அவர்களை நல்ல நேசிச்சு நடத்தும் பொழுது தேவன் பரலோகத்திலிருந்து உங்களை கண்ணோக்கி பார்த்து உங்களுக்கு திரள் ஜாதியை தருவார். ஏசாயால சொன்னது போல ஜாதிகளின் செல்வத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆமா, ராஜாக்கள் உங்களுக்கு பணிவிடை செய்வார்கள். ஆமென். உங்க தோட்டத்துல வேலை செய்வார்கள், உங்கள் பண்ணையில வேலை செய்வார்கள், உங்க திராட்சை தோட்டத்துல உங்களுக்கு வேலை செய்வாங்க. ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்ட உயர்வுகளை தான் இங்க யோசேப்புக்கு கொடுக்கிறாரு, தாவீதுக்கும் கொடுக்கிறாரு. ஆமென்.
தாவீது கொடுக்கிற ராஜாவாக அபிஷேகம். அவனை பத்தி அழகா சௌந்தரியம் உள்ளவன், காரிய சித்தி உள்ளவன், யுத்த வீரன், சமர்த்தன், நிறைய வார்த்தைகள் அவனை பத்தி சொல்லுது வசனங்கள். அம்மையன் இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் யோசேப்பையும் அப்படி உயர்த்தினதை போல நம்மையும் அவர் உயர்த்துவார். ஆமென். நம்மளுக்கும் அவர் என்ன பண்ணுவார்? நன்மை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 97:3 பாத்தீங்கன்னா, அவர் நம்மேல் நினைவு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, ஆமென். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையும் உண்மையும் நினைவு கூர்ந்தார். நான் சொல்றேன், உங்களுக்கு அவர் பண்ணின வாக்கு தத்தத்தை அவர் நினைவு கூறுகிறார். பிதாவானவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கு உடன்படிக்கை பண்ணுகிறாருங்க. நித்திய உடன்படிக்கை உங்களுக்கு பண்ணுகிறாரு. அதை அவர் நினைப்பாரு. ஒருவேளை சில விஷயங்கள் தாமதமா இருக்கலாம், இல்ல அதை நினைவு கூர்ந்து உங்களுக்கு செய்வார். என ஏற்ற காலத்துல சொல்லப்பட்ட வசனம் வெள்ளித்தட்டுல வைச்ச பொற்பழங்களுக்கு சமம். இந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படிதான். குறித்த காலத்துக்கு வைத்திருக்கிற தரிசனம் நிறைவேறும். எப்பேற்பட்ட கொம்பன் உங்க குறுக்க வந்தாலும், எப்பேற்பட்ட தடைகள் உங்களுக்கு விரோதமா வந்தாலும், எப்பேற்பட்ட மனுஷன், எப்பேற்பட்ட தீய சக்திகள் உங்களுக்கு விரோதமாகவே வந்து நின்னாலும் ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறார். எப்பேற்பட்ட மனுஷன், பெலிஸ்தியன், கோலியாத் பெரியவன், ஆனா அவன் வந்து நிற்கும் போது கர்த்தர் தாவீது கூட இருந்து ஜெயம் எடுக்க வைத்தார். ஆமென். கோலியாத்தை ஜெயிக்க வைத்தார். அல்லேலூயா. உங்கள் மேல் நினைவா இருக்கிறார். இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையும் உண்மையும், கிருபை, உண்மை, வாக்கு தத்தம், உங்க மேல வைத்திருக்கிற அந்த வாக்கு தத்தங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமா அதை அவர் நிறைவேற்றி தாராருன்னு சொல்லுகிறார். பிதாவானவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தங்களை நினைவு கூறுகிறார். இயேசு கிறிஸ்து அதை நினைவு கூர்ந்து உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நினைவு கூறுதல். அவர் வந்து பாருங்க, அடிக்கப்படுவதற்கு முன்பாக அப்பம் திராட்சரசம் எல்லாம் இதை நினைவு கூறுங்கள், இதை நினைவு கூறுங்கள், என்னுடைய சரீரம், ரத்தம், நினைவு கூறுங்கள். உங்களை நினைச்சிருக்கிறாரு. ஆமா, கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார்னு வசனம் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. கர்த்தர் நோவாவை நினைத்தருளினார். நினைச்சு பார்த்தார். ஆதியாகமம் 8:1 கர்த்தர் நோவாவையும் அவனுடன் பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், ஜலம் அமர்ந்தது. பெரிய பேழை. கர்த்தர் நோவாவாம் குடும்பத்தை எல்லாம் காப்பாற்றி அவனுக்கு வேண்டியது எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்து வச்சு பாதுகாக்கிறார் பாருங்க. அப்படி உள்ளங்கைக்குள்ள வச்சு பாதுகாக்கிறாருங்க. உள்ளங்கைகளுக்குள்ள வச்சு பார்க்கிறாரு. ஏன் தெரியுமா? நினைவா இருக்கிறாருங்க. அவர் நம்ம எங்கெல்லாம் போறோம் வாரோம், எங்க எல்லா விஷயத்திலும் நினைவா இருக்கிறார். அவர் நோவாவின் மேல் நினைவா இருந்தார். நோவாவின் மேல் கர்த்தர் நினைவா இருந்தார். அதனாலதான் பேழைக்குள் வைத்து நோவாவுக்கு கர்த்தர் விசேஷித்த பாதுகாப்பு கொடுத்தாரு பாருங்க. கண்மணியை போல வசனம் சொல்லுது, தாவீது சொல்ற சங்கீதத்துல, கண்மணியை போல் என்னை காத்துறோம். கண்மணியை போல, கண்ணுக்கு முன்பாக உங்க பிள்ளைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க, அதை விடைக்கும் அதிகமாக கண்ணின் மணியை போல கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். ஆமா, கண்மணியை போல அவர் நோவாவை அப்படி வச்சு பாதுகாத்தார். ஏன் தெரியுமா? நினைத்தருளினார். ஒரு கிராமத்துல நீங்க இருக்கிறீங்கன்னா மற்றவர்களை கர்த்தர் நினைப்பாருன்னு அது எனக்கு தெரியாது. ஆனா
உங்களை நினைப்பார், உங்களை பாதுகாப்பாருங்க. ஆபிரகாம் ஒருவன் மூலமா பட்டணம் பாதுகாக்கப்பட்டது. கேடகமாய் வச்சிருந்தாரு. நீ கேடகம், நீ ஜனங்களுக்கு கேடகம்பா, நீ பாதுகாப்பு, நான் உன் மூலமா தான் எல்லாரையும் பாதுகாக்கிறேன்றார். பாதுகாவலனா வைக்கிறார் நம்மள. ஆமென். கர்த்தர் நோவாவை நினைவு கூர்ந்தார். ஆமென். பாருங்க, வசனம் சொல்லுது, என் உள்ளங்கைகளில் வரைந்து, ஆமா, உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன், உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன். உள்ளங்கைகளுக்குள்ள கர்த்தர் நம்மளை என்ன வச்சு அப்படி பாதுகாக்கிறாருன்னு நான் சொல்லுவேன். உங்களையும் எங்களையும் குடும்பங்களை எல்லாரையும் அவர் கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறாரு. நினைவு கூறுகிறவர், நினைத்து பார்ப்பாருங்க. மனிதர்கள் நம்மளை நினையாமல் போயிருக்கலாம், கண்டு கொள்ளாமல் போயிருக்கலாம், புறம் கூறி இருக்கலாம், நகைத்து இருக்கலாம், கிண்டல் பண்ணிருக்கலாம், அவமானப்படுத்திருக்கலாம், தரைகுறவாய் பேசி இருக்கலாம், உதவி செய்வேன் என்று சொல்லி செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் நம்மில் நினைவு கூர்ந்து இஸ்ரவேலை நினைத்து நான் ஆசீர்வதிப்பேன் சொன்னார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்னார். ஆமென். அப்படி நம்மளை அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 55:9 பாத்தீங்கன்னா, என் நினைவுகள் உயர்ந்து இருக்கிறது. நம்மளுடைய நினைவுகள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளதான் இருக்கும். ஒரு சின்ன வீடு போதும், ஒரு கார், ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் போதும். வேற சாதாரணமா ஒரு மனிதருக்கு சொல்ல, ஒரு பேங்க்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் போதும். ஒரு சின்ன கார், ஒரு சின்ன வீடு, ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன், சின்னதா போதும். அப்படிதான் நீங்க நினைப்பீங்க. சின்னதா ஒரு 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 பவுன்ல ஒரு மோதிரம், ஒரு செயின், சின்னதா நினைச்சிருப்பீங்க. நம்ம பிள்ளையா ஒரு டிகிரி படிக்க வைப்போம், ஒரு பிஇ போதும்பா, ஒரு பிஎஸ்சி நர்சிங் போதும் அப்படின்னு இல்லைங்க. அதை விட அதிகமா செய்வாரு. நான் சொல்றேன், ஏன்னா வசனம் சொல்லு, உன் வழி என் வழி இல்லை, உன் நினைவும் என் நினைவு இல்லை, என் வழி வேற. ரஜினி சொன்னது மாதிரி என் வழி தனி வழி. நான் என்ன சொல்றேன், ஆண்டவர் அவருடைய நினைவுகள் வேறங்க, நம்மளுடைய நினைவுகள் குறுகியது. அதனாலதான் யாபேஸ் சொல்றாங்க, ஆசீர்வதிங்க, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் எல்லைகளை பெரிதுபடுத்துங்க. என்ன, தேவன் வைத்திருக்கிறவைகள் பெரிதானவைகள், எல்லைகள் பெரிதானவைகள். அதனாலதான் நான் சொல்றேன், என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. நான் என்ன சொல்றேன், கர்த்தர் உங்கள் நினைவுகளை குறிச்சு, உங்க மேல உள்ள நினைவுகளை குறிச்சு அவர் உயரமா பாக்குறாரு. உங்களை அவர் உயர்த்தி பாக்குறாருங்க. உங்களை அவர் உயர வச்சிருக்கிறாரு, உயர்த்தி பாக்குறாரு. நான் எனக்கு இது போதும் இல்லை. தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா பெருசாதான் செய்வாரு. யோசேப்பை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாரு, அவனுக்கு நிரம்பி களஞ்சியங்கள் நிரம்பிக் கொண்டே இருந்ததாம். யோசேப்பின் களஞ்சியங்கள் நிரம்ப 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 அவன் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தான், கொடுக்கிறவனா இருந்தான். ஆமாங்க, அவன் கிவர், அவன் கொடுக்கிறவன். நீங்களும் அப்படிதான் சொல்லணும், ஐ எம் ஏ கிவர்னு சொல்லுங்க. ரிசீவ் பண்ணுங்க, இல்லைன்னு சொல்லல, ரிசீவர், பட் ஐ எம் ஏ கிவர். நான் கொடுக்கிறவனா, ஆண்டவருடைய காரியங்களுக்கு கொடுக்கிறவனா, ஊழியங்களுக்கு கொடுக்கிறவனா, உங்க சபைகள்ல கொடுக்கிற பிள்ளையா. எஸ், ஏன்னா அப்பந்தான் உங்களை அவர் உயர்த்தி கொண்டே இருப்பார். ஆறுகளில் கிணறுகளில் நீங்க பாத்தீங்கன்னா தோண்ட அது தண்ணீர் வந்துகிட்டு தான் இருக்கும். ஆமென். நீங்க இறைக்க 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 அது தண்ணீர் ஊறிக்கொண்டே தான் இருக்கும். ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் சொல்ல, நீங்கள் கொடுக்க, தேவனுக்கு கொடுக்க கொடுக்க உங்க வீடு நிரம்பிக்கிட்டே தான் இருக்குங்க. எண்ணெய்க்கும் மாவுக்கும் அப்பத்துக்கும் திராட்சரசத்துக்கும் ஒரு குறவு இருக்காதுன்னு சொல்றேன். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். உங்க ஆலைகள்ல திராட்சரசம் எண்ணெயும் அப்படி புரண்டு ஓடும். வெள்ளம் போல பெரு வெள்ளத்துக்கு நம்ம குறுக்க நிற்க முடியாதுங்க. அவர் ஆசீர்வதிக்கும் போது அது பெருவெள்ளம் மாதிரி இருக்கும். அது அப்படி இருக்கும். அதுக்கு குறுக்க போய் நின்னாலுமே அதை அதை தடுப்பதற்கு ஒரு நாளும் முடியாதுங்க. எந்த பிசாசு திட்டம் போட்டாலும் சரி,
அதை தடுப்பதற்கு தேவன் ஒரு மனுஷனை நினைச்சிட்டாருன்னு வச்சுக்கிடுங்களேன். ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க நினைச்சிட்டாரு, அவனுக்கு நன்மையை கொடுக்க, பிசினஸ கொடுக்க, தொழிலை கொடுக்க, ஊழியத்தை கொடுக்க, அவனுக்கு நல்ல காரியங்களை அவர் செய்ய நினைக்கும் போது மனுஷன் ஒருவனும் குறுக்க நிற்க முடியாது. அது வெள்ளம் போல் அந்த பிளெஸிங்ஸ் இருக்கும். அப்படி இருக்கும். இடத்துல பாத்தீங்கன்னா தங்க வயல்களே இருந்துச்சான். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம். ஆமென். வசனம், யாக்கோபு என் சுதந்திரவாளி, நீ என் சுதந்திரவாளி, உன் தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தினால நான் உன்னை போஷிப்பேன். இதை கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு. அவர் சொன்னதுதான், அவர் செய்வது அது நடக்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட அது நிற்கும், அது நடக்கும் சொல்ற இயேசுவின் நாமத்தினால. ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் அப்படியே ஆமென் என்றும் பரலோகம் அதற்கு பதில் கொடுக்கும். தூதர்கள் அதற்கு பதில் கொடுப்பாங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உங்களுக்கு வரும் சொல்லுகிறேன். எஸ் டாடி, எஸ் டாடி, க்ளோரி க்ளோரி க்ளோரி. நெகேமியா 13:31 நெகேமியா சொல்ல, என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். நீங்க சொல்லுங்க, தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். தேவனே என் பிள்ளைக்கு நன்மை உண்டாக, என் புருஷனுக்கு நன்மை உண்டாக, எங்க தொழில ஒரு பெருக்கம் உண்டாக, எங்க தொழில்கள்ல ஒரு ஆசீர்வாதம் உண்டாக, எங்க குடும்பத்துல ஒரு சமாதானம் உண்டாக, நாங்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பதற்கு, நாங்கள் இருக்கிற பட்டணங்கள்ல, கிராமங்கள்ல, சிட்டில, வெளிநாடுகள்ல எங்கள் தலை உயர்ந்திருப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு நன்மை உண்டாக எங்களை நினைத்தருளும். ஏனென்றால் மனிதர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு பார்ப்பது கிடையாது. மனிதர்கள் எங்களுக்கு நன்மை செய்வ முன்வரவில்லை. ஒரு தொழிலை கொடுப்ப முன்வருவதில்லை. ஒரு வேலையை கொடுப்பதற்கு முன்வரவில்லை என்றால் நீங்கள் சொந்தமாக பிசினஸ் பண்ணுவீங்க. இயேசுவின் நாமத்தினால சொல்றேங்க. எஸ் க்ளோரி. சொந்த தொழில்கள் உருவாகும் என்று சொல்லுகிறேன். சொந்த நிலங்களை நீங்க பெறுவீங்க. ஆசீர்வாதங்களை இன்னும் நீங்க அனுபவிப்பீங்கன்னு சொல்லுகிறேன். நெகேமியா சொல்றான், நன்மை உண்டாக, நன்மை நல்லதே நடப்பதற்கு எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே. உங்க குடும்பத்தில் நடக்கும் சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நன்மை உண்டாக. Dear God, remember me for good. சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நம்ம நினைக்கும் போது குறைவுகள் எல்லாம் ஒளிஞ்சிடும், அப்படியே அது மறைந்து விடும் சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 1:11 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அண்ணால் சொன்னால் என்னை நினைத்தருளும் ஆண்டவர், என்னை நினைத்தருளும் ஆண்டவர். என்னை மலடி என்று சொல்லுகிறார்கள், என்னை கேவலமா பேசுற. ஏலி கூட அண்ணால குடிகார பெண்ணுன்னு சொன்ன, என்னை இழிவாய் பேசுகிறார்கள் ஆண்டவர. எனக்கு தெருவுல நடக்க முடியல, கிராமத்துக்குள்ள போக முடியல, ஆலயத்துக்குள்ள போக முடியல, மலடி என்று சொல்லுகிறார்கள், என்னை குற்றப்படுத்துறாங்க. தினமும் என் வாழ்க்கை கண்ணீர் கண்ணீர் கண்ணீர்ல என் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. கடவுளை, எனக்கு ஒரு நன்மை உண்டாகாதா என்று அந்த தாயானவள் மார்பிள் அடித்து தலையில் அடித்து கொண்டு புலம்பினாள் அண்ணாள். பாருங்க, சேனைகளின் வசனம் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 1:11 அண்ணா சொல்ற பாருங்க, என்னை நினைத்தருளும் என்று சேனைகளின் கர்த்தாவை தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாருக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். ஆமென். அவ கேட்க, எனக்கு ஒரு பிள்ளைய கொடுங்க ஆண்டவரே, ஊழியத்து கொடுவேன். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்ண கூப்பிடுவாங்க, குழந்தை இல்லை. நிறைய பேருக்கு போய் ஜெபம் பண்ணிருக்கு. குழந்தை இல்லாதவர்களுக்கு அந்த வீடுகளில் போய் நான் நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆனால் நிறைய பேருக்கு குழந்தைகள் கிடைச்சிருக்கு, உடனே நடக்கும். 5 வருஷம், 4 வருஷம், 3 வருஷம், 7 வருஷம், 8 வருஷம், 10 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு மருத்துவர் கொடுத்த அறிக்கையின்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு சில ஃபேமிலிஸ்க்கு சொல்லுவாங்க. சரிங்களா?
அந்த வீடுகளுக்கெல்லாம் போய் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆண்டவர் நல்ல குழந்தைகளை கொடுத்துருக்கிறாரு, சந்தோஷம். ஃபோன் பண்ணுவாங்க, முதல் ஃபோன் உங்களுக்கு தான் பிரதர், குழந்தை பிறந்த உடனே உங்களுக்கு தான் நான் கால் பண்ணுறேன், எனக்கு வந்து அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அல்லது பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. சாட்சி டெஸ்டிமனிஸே நான் கேட்டிருக்கேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு, தேவனுக்கு அன்னாளை போல ஊழியத்திற்கு ஆண்டவரை, சரி ஊழியத்திற்குன்னு சொல்லாமல் இருந்தாலும் ஆண்டவரை இதை உம்மிடத்துல அர்ப்பணிக்கிறேன், இதை எடுத்து இந்த குழந்தையை எடுத்து நீர் பயன்படுத்தும் அப்படின்னு சொன்னாலே கர்த்தர் பொறுப்பெடுப்பார். நிறைய ஹிந்துஸ் பீப்புள்ஸ் வீட்டுக்குள்ள, அதாவது ஹிந்து மக்களுடைய வீட்டுகளுக்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணியிருக்கேன். கூப்பிடுவாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, இப்படி எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் இருக்கோம், எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. போயிருக்கோம், ஜெபம் பண்ணியிருக்கோம், அங்கேயே கடவுள் அற்புதம் செய்வார். அம்மே ஏன் நமக்கு செய்ய மாட்டாருங்குதான் என்னுடையது. ஆனாலும் சிலர் அதை சொல்ல மாட்டாங்க. பாருங்க, ஒருத்தவங்க அவங்க வந்து அவங்களுக்கு வந்து குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்களாம். இப்போ அவங்கள நான் குறை சொல்லலை, பட் ஆனால் அவங்க ஒரு ஜோதிடரோ ஒரு பூசாரி யாரையோ பார்க்க போயிருக்காங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு சர்ப்ப தோஷம் இருக்கு, அதனால ஒரு 10,000 ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னா அதை சரி பண்ணிடுவேன், குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டு. ஆனா அவங்க வந்துட்டாங்களாம். வந்துட்டு ஒரு சில நாட்களுக்கு பிறகு எனக்கு ஃபோன் வந்தது, கொஞ்சம் ப்ரேயர் பண்ண முடியுமா அப்படின்னு. நான் உடனே போனேன். பூசாரிட்ட போனேன். அவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு இருக்கு சர்ப்பதோஷம், உங்களுக்கு இருக்கு, நான் இல்லைன்னு நான் சொல்லலை, ₹1 இல்லாமல் நான் அதை எடுக்கிறேன்னு. நான் இல்லைங்க, அவர் செய்வார். அம்மே உடனே அவங்களுக்கு ஜெபம் பண்ண அந்த பெண் வாமிட்டு வாந்தி எடுக்க ஆரம்பிச்சாங்க. அவர்கள் வயிற்றில் இருந்து தேவையில்லாதவைகள், பிசாசின் கிரியைகள் எல்லாம் வெளியேறினது. 1 மாதம். அப்புறம் நான் சொல்லிட்டு வந்துட்டேன், நிச்சயமா நடக்கும், நம்புங்க, ஆண்டவர் செய்வார், ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஜெப எண்ணெய் ஒரு எண்ணெய் தந்தாங்க. அவங்க எண்ணெய் வாங்கி கொடுத்தாங்க, ஆமாம் தெரில. ஆனால் அந்த எண்ணெய்க்கு நான் வந்து ஜெபம் பண்ணி அதை நான் உங்களுக்கு கொடுத்தேன். இதை நீங்கள் குடிங்க, கொஞ்சம் குடிங்க, உங்கள் மேலே தலையில் பூசிக்கொள்ளுங்க, உங்கள் வீடு நிலைகளில் நீங்கள் பூசிக்கொள்ளலாம், இதை பயன்படுத்துங்க, ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்வார் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே ஒரே மாதத்தில் அடுத்த ஃபோன் வருது, கன்சீவாக இருக்காங்க அப்படின்ட்டு ஃபோன் வருது. கர்த்தர் விசாரித்து பார்க்கும்பொழுது போய் பார்த்துட்டே வந்துட்டேன். ஆமாம், நல்ல பெண் குழந்தைய ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆமாம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இங்க பாருங்க, இங்க தேவன் அண்ணால நினைத்தருளினார், கற்பத்தை அவர் தான் அடைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நினைத்தருளினார், அவளை நினைச்சு பார்க்கும்போது அவ வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரு. ஆனா அவளும் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணா, நீங்க எனக்கு இதை செஞ்சீங்க அப்படின்னா நான் அதை ஊழியத்துக்கு விட்டுருவேன் ஆண்டவரை. ஆனா நான் சொல்றேன், நிறைய பேர் இன்னைக்கு அவர்களுக்கு பிள்ளை இல்லாம எப்படியோ கஷ்டப்பட்டு கடவுள் கொடுக்கிறாரு, ஆனா கர்த்தரை மறந்து போயிடுறாங்க. கர்த்தருக்கு நேராக, அதாவது அவருடைய பாதைகள்ல பிள்ளைகளை வழிநடத்த மறந்து போயிடுறாங்க. அப்படி இருக்காதீங்க. நீங்க ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சிங்களோ இல்லையோ, உங்க பிள்ளைய ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கைகள்ல, ஆவிக்குரிய காரியங்கள்ல உண்மையா இருக்க அதை கற்றுக் கொடுங்க. அவங்க வந்துருவாங்க, நல்லா வந்துருவாங்கன்னு சொல்றேன். எஸ், ஆண்டவர் பெரிய காரியத்தை என்ன பண்ணுவாரு, செய்வாரு நான் சொல்றேன். பாருங்க, ஒரு 2 வசனம் சொல்லி முடிச்சிடறேன். ஏசாயா 38:3 பார்த்தீங்கன்னா, இங்க எஸ்ஐக்கு புலம்புறோம், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக மன உண்மையும் உத்தவமா தானே நான் இருந்தேன், எனக்கே இந்த பிரச்சனை அப்படின்னு, எனக்கே இந்த பலவீனம் அப்படின்னு சொல்லி, எனக்கே இந்த வியாதின்னு சொல்லி புலம்பியும் அழுகும்.
புலம்பி எழுதா. எனக்கு ஏன் ஆண்டவரே, அதாவது உங்க பார்வைக்கு நீர் நல்லதை செய்யுங்க. நினைச்சு பாருங்க கடவுளை. ஆயுளை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தாருங்க. நியாயாதிபதி 16:28 ஒரு விசை மாத்திரம் நினைத்தருளும் ஆண்டவரை. ஒரு விசை நினைத்தருளும். ஒரு விசை பாவத்துல கிடக்குறான், ஒரு விசை நினைத்தருளும். ஒரு விசை நினைத்தருளும். அபிஷேகம் சிம்சன் மேல தானே, அது சிம்சனுக்கு சொல்லப்பட்ட வசனம் தானே. ஒரு விசை மாத்திரம் நினைத்தருளும். நான் சொல்றேன், ஒரு விசை மாத்திரம் நீங்கள் நினைத்தருளும் என்று சொல்லும்போது அவர் இறங்குவார். அவரால் முடியும் என்று சொல்லுகிறார். அவர் உங்களை நினைச்சு பார்ப்பாருங்க. இஸ்ரவேலுடைய பெருமூச்ச கூக்குரலை அவர் கேட்டார். அவர் நினைத்து பார்த்தார். இஸ்ரவேலர்களுக்கு மன்னா காடைகள் எல்லாம் ஓமர் எடுக்கிற அளவுக்கு வனாந்திரம் ஃபுல்லா நிரப்பி அவர்களை பிளஸ் பண்றாரு பாருங்க. ஒரு விசை கூட நினைத்தருளும் என்று. ஒரு விசை கூட ஆமா, ஒரு விசை கூட பாருங்க. யோபு 42 நினைக்கிறேன். ஆமா, அவர் சொல்றாரு பாருங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாத ஆண்டவர். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவன் உங்க வாழ்க்கையில செய்ய நினைக்கிற நன்மைகள் தடைபடாதுன்னு சொல்லுகிறேன். அவர் செய்வ நினைப்பது அப்படியே உங்க வாழ்க்கையில நடக்கும்னு சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். தேவன் செய்ய நினைப்பது ஒரு நாளும் ஒருபோதும் அது தடைபடாது. அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக அதனதின் காலத்துல செய்து முடிக்கிறாருங்க. எஸ் டாடி சொல்லுங்க, தேவன் என்ன நினைத்திருக்கிறார். உங்க தலைக்கு மேல கை வச்சு சொல்லுங்க. என் பிள்ளைய, என் குடும்பத்தை, என் பெற்றோரை, என் உடன்பிறப்ப, என் புருஷனை, வேலைகள், பிசினஸ், சகல காரியங்கள்ல தேவன் எங்களை நினைத்தருளினார். எங்களை அவர் ஆசீர்வதிக்கிறாருங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம்னு சொன்னவர் எங்களை அவர் ஆசீர்வதிப்பாருங்க. எங்களை அவர் நினைத்திருக்கிறார் அப்படின்னு நீங்க நம்புங்க. உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும் என்று சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும் என்று சொல்லுகிறேன். ஃபாதர், இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஆண்டவர் நினைப்பா இருக்கிறீங்கப்பா. ஒவ்வொரு மேல ஆண்டவர் கரிசனை உள்ளவர். ஆண்டவரை ஒவ்வொரு மேல ஆண்டவர் நினைப்பா இருக்கிறீங்க. ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவனுடைய கரம் இருக்குதுன்னு சொல்லுகிறேன். ஏஞ்சல்ஸ் நிற்கிறாங்கன்னு சொல்லுகிறேன். பணிவிடை ஆவிகளுக்கு, தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிற பார்க்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் பெரிய அற்புதங்களை செய்யுங்க. அவங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நடக்காதவைகள் ஆண்டவரே, அவர்கள் நினைத்து பார்க்காத உயரத்துல கர்த்தர் அவங்கள வைங்க. அவங்களுக்கு ஆயுள கொடுங்க, பலத்தை கொடுங்க, அவங்கள பிளஸ் பண்ணுங்க. ஆண்டவரை எல்லாரையும் மனதார ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை, இனி இதை பார்க்க போகிற ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால, உங்களுடைய நாமத்தினால அவங்கள பிளஸ் பண்ற ஆண்டவரை. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. அற்புதங்கள், அதிசயங்களை செய்யுங்க. தொடர்ந்து உங்க கிருபை பிள்ளைகளோட இருக்கட்டும் சுவாமி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். ஆண்டவர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்கிறேன். ஆமென். நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க உயர்ந்திருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, நல்ல ஆயுளோட இருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென், 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 ஆமென்.